India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அடியே அனு, கூப்பிடுறது காதல விழுதா? ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி வச்சிட்டியா இல்லையா? அவங்க வந்துருவாங்க, சீக்கிரம் ரெடி பண்ணு. ஆமா, இது ரெடி ஆயிடுச்சு. அட, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு சொல்றீங்க. ஏங்க, என் தங்கச்சி கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கா பாக்ஸிங் சாம்பியன்ல. ஆனா நீங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டீங்க பாஸ் கிட்ட சொல்லி. அட சொல்லி பாருங்களேன், நேஷனல் சாம்பியனோட மாமான்னு. சரிதான், போய் உங்க வேலைய பாருங்க. அதையே கட்டிட்டு அழுங்க, சரியா? நான் சொல்லிடுறேன், உங்க மாமாவுக்கு பாக்ஸிங்லாம் பிடிக்காதுன்னு. உன் புருஷன்கிட்ட இப்படி அடி பேசுவ? மூளை கெட்டு போச்சா உனக்கு? ஒருவேளை அவர் தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா? நீ வேறமா, உனக்கு தெரியுமா, உன் மாப்பிள்ள இது வரைக்கும் எதையும் தப்பா எடுத்ததுல எடுத்துக்கோ மாட்டாரு. அப்புறம் தப்பா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. நான் யாரு? நேஷனல் சாம்பியனோட அக்கா. யார பார்த்து பயப்பட மாட்டேன். இதோ வந்துட்டா உன்னோட பாக்ஸர். சீக்கிரம் போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. வா. அம்மா, நல்லா இரு, நல்லா இரு என் கண்ணு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்னாச்சு? என் தங்கச்சிக்கு கண்ணு படக்கூடாது. கோச் சார், நீங்க என் தங்கச்சியோட வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சிட்டீங்க. உங்களாலதான் இன்னைக்கு என் தங்கச்சி நேஷனல் சாம்பியன் வின் பண்ணிருக்கா. ரொம்ப கரெக்டா சொன்னக்கா. கோச் சார் தான் பெஸ்ட். ஒரு கோச் எப்ப பெஸ்ட் ஆவாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் பெஸ்ட் ஆகும்போது. நீ என்னோட திறமைசாலியான ஸ்டூடெண்ட். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் சார். அம்மா, எனக்கு முன்னாடி கோச் சாருக்கு ஆரத்தி எடுங்க. இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறீங்க? ஆரத்தில முதல் உரிமை உங்களுக்கு தான். நல்லாரு, நல்லாருமா. எல்லாம் முடிஞ்சுதா? சீக்கிரம் போய் முகம் கை கால் கழுவிட்டு வா. பசிக்கும்ல உனக்கு? அக்கம் பக்கத்துல இருந்து உன்னை பார்க்க வருவாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்கப்பா நீங்க. பசினால எனக்கு அப்படியே மண்டையே சூடாகுது. அம்மா, ஏதாவது சாப்பிட கொடுமா சீக்கிரம். எல்லா மீடியாக்காரங்களும் வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை பொண்ணா மாத்தணும். வேண்டாம் வேண்டாம், என்ன சொல்றீங்க? ஐயோ வேண்டாம். அம்மா வேண்டாம்மா. ஐயோ, ஏன் பொண்ணா மாத்துறீங்க? என்ன இதெல்லாம்? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? யாருடைய கண்ணு பற்றக்கூடாது. இப்ப ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு மீடியால ஒரு பையனை காட்டணும், உனக்கு பிடிக்கிற மாதிரி. என்ன பேசுற? எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு இதுதான், ஒலிம்பிக் ஜெயிக்கணும், மறுபடியும் ஜெயிக்கணும், தொடர்ந்து 3-4 தடவை ஜெயிக்கணும். அப்பதான் என் பேரும் மேரி கோம் அக்கா மாதிரி பிரகாசிக்கும். நடக்கும். அதை விட பெரிய பேர் வாங்குவ. ஆனா உன்னோட மேரி காம் அக்கா கூட தான் கல்யாணம் பண்ணிருக்காங்களே. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு என்னோட பாக்ஸிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கோச் சார் மாதிரி நான் நிறைய பேரை தயார் பண்ணணும். அவங்க எல்லாம் தேசத்துக்காக மெடல் ஜெயிக்கணும். அட கடவுளே, இவ்வளோண்டு இருந்துகிட்டு இவ்வளோ பேசுறியா நீ? பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் ஒரு பையன் வருவான், அவன் மனச கொள்ளடிச்சுக்கிட்டு போவான். அப்புறம் சொல்லுவ நீ, அக்கா மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. கல்யாண ஆசைலாம் உனக்கு தான், எனக்கு கிடையாது. அதனாலதானே நீ அந்த அப்பாவி மாமாவை மயக்கி கட்டிக்கிட்ட. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். பாத்து. கோச் சார், அவளை பிடிச்சு வைங்க. ஆமா, நீங்க ஏன் சைடா இல்ல அக்கா சைடா? கோச் சார் ஏன் சைடு தான். நீ என்ன சொன்னப்போ சொல்லு சொல்லு. உண்மையதான் சொன்னேன். நீ மாமா மயக்கி தானே கட்டிக்கிட்ட. ஏன் நில்லு.
இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஷாலு இப்ப இந்த ஊருக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கா. ரொம்ப சீக்கிரம் ஒலிம்பிக்ல விளையாடுவா. இந்த நாட்டுக்கே நல்ல பேர் வாங்கி கொடுப்பா. எனக்கு ஷாலு மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை என்னோட கை மட்டும் சரியா இருந்திருந்தா இந்த மெடலை நான் வாங்கியிருப்பேன். கோச் என்ன புகழ்ந்திருப்பாரு. ஷாலு நான் வாங்க வேண்டிய மெடலையும் என்னோட காதலையும் ரெண்டையும் பிரிச்சுட்டா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். அடுத்த வருஷம் இந்த சாம்பியன்ஷிப்ல ஷாலுவும் இருக்க மாட்டான், காம்படிஷனும் இருக்காது. அட சார், நீங்களா? மெடல் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு உழைச்சியோ அதை விட டபுளா பண்ணணும். அப்பதான் உன்னால ஒலிம்பிக்ல செலக்ஷன் ஆக முடியும். ரெடியா? Shalu, come on, Shalu, faster. Shalu, go faster. Shalu, come on, Shalu. Come on, follow me. Fast. Shalu, come on, faster. எழுந்துரு. நோ சார். உலகத்தோட சிறந்த வீரர்களோட மோத போறீங்க. இப்படி இருந்தா ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்க முடியுமா? அப், கம் ஆன். ரிலாக்ஸ்.
ஷாலு சார். நீ வார்ம் அப் பண்ணு, நான் வந்துடுறேன். ம். சோனி, நீ வந்துட்டியா? ஐ மீன், உன் கை சரியாயிடுச்சா? ஆமா, கொஞ்சம் லேட்டா சரியாச்சு. இல்லனா நான் உன்னை மெடல் ஜெயிக்க விட்டுருக்க மாட்டேன். அப்படியா? சோனி, ஷாலு மெடலை எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா? அவ ஒரு பெஸ்ட் ஃபைட் கொடுத்தா. சரிதான் சார். அப்ப இன்னைக்கு பார்க்கலாம் யார் பெஸ்ட் ஃபைட்ட குடுக்குறாங்கன்னு. சோனி, இன்னைக்கு ட்ரைனிங்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு கை சரியாகல. சோ ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. ஷாலு, சொல்லுங்க சார். நீ ரிங்குக்கு போ. ம். நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல கோச் சார் மெடல் ரெண்டுமே என் கையை விட்டு போயிடும். மோர் ஹார்டர். சோனி, என்ன பண்ற நீ? லவ் பண்றவங்கள. உங்களுக்கு தான் ஷாலுக்கு முன்னாடி நான் தான் தெரிய மாட்டேங்கிறேன். என்னோட டேலண்ட்டும் தெரியல, என்னோட லவ்வும் தெரியல. அதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்ற நீ? சார், நான் உங்களுக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கி தருவேன். ஒரு கோச் விருப்பப்படுற எல்லாமே நான் உங்களுக்கு தருவேன். இன்னொன்னு நான் உங்களுக்கு தருவேன். என்னே நான் உங்களுக்கு தருவேன். சோனி, என்ன பண்ற நீ? சோனி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஷாலுவை தான் லவ் பண்றேன். நான் ஏன் இதை அவகிட்ட சொல்லடா? அவ ஒலிம்பிக்ஸுக்கு தயாராயிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு புரியுது சோனி, இதை கேட்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இதுல ஏன் தப்பு இல்ல, உன் தப்பு இல்ல. காம்படிஷன் நெருங்கிட்டு வருது. உன்னோட பிராக்டிஸ்ல கவனத்தை செலுத்து. பிராக்டிஸ் பண்ண பண்ண நீ எல்லாத்தையுமே மறந்துடுவேன். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.